நம்ம இந்த மகா சிவராத்திரிக்கு சுருளில் உள்ள கோடிலிங்கத்துக்கு தான் போயிருந்தோம். நம்மளும் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே மக்கள் கூட்டம்லாம் அலமோதிட்டு இருந்துச்சு. என்னான்னு பார்த்தா சிவனுக்கு தேவையான பூஜையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த நடராஜர் சிலையை பார்த்தேனே என் உடம்பே மெய் செலுத்துருச்சு. லிங்கத்தை கும்பிட்டுட்டு நான் அந்த சிவ பூஜையில் கலந்துக்கிட்டேன். அந்த சங்கு சத்தமும் உள்க சத்தமும் என்னைய ஒரு நிமிஷம் வேறு கிராவிட்டிக்கே கூட்டு போயிடுச்சு. அப்புறம் வீட்டிலேருந்து அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து பிரசாதம் மாதிரி எல்லாத்துக்கும் பரிமாறினாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எல்லா மக்களுக்கும் திண்ணீரையும் பாலாபிஷேகம் பண்ண தீர்த்தத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. மக்கள் எல்லாம் வரிசையாக நின்று அதையும் வாங்கிட்டு தான் வந்தாங்க. கோயிலேருந்து வெளியே வந்து பார்த்தா சிவன் பக்தர்கள்லாம் பற்றி பயமான்னு இருந்தாங்க. திரும்பி நின்று அந்த நந்தி சிலையும் பெரிய லிங்கத்தையும் பார்க்கும்போது ஒரு புது எனர்ஜியே கிடச்சிச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கம்பம் கோட்டை கோயிலில் வந்து உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த சிவராத்திரிக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.